ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்பா நடிகர் திலகமே, உன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் பிறக்க முடியாதுடி. நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியலங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு போறது நான் மட்டும்தான்டி. நீ எங்க போற தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு. நீங்க என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படி நான் என்னங்க பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணியா? துரோகம் பண்ணிட்டியே. என்னை விட்டு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கியே. சரவணா, தப்பு தப்பா பேசாதீங்க. நான் அவ்வளவு கீழ்த்தரமானவ இல்ல. உங்களுக்கு எனக்கு 12 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. அத கூட நான் பார்க்காம உங்களோட உண்மையான மனசை மட்டும் நான் நேசிச்சேன். உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாருங்க. நானும் தாண்டி உன்னை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? பெத்தவளோட உன்னை தாண்டி நேசிச்சேன். உனக்காக தாண்டி இந்த வீடு கூட வாங்கினேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி. எனக்கு துரோகம் பண்ணி என்ன கொலைகாரனை ஆக்க வச்சுட்டேடி. ஏண்டி ஆம்பளை சொகத்துக்கு அலையற? சரவணா, வேண்டாம். இதோட உங்க பேச்சை நிறுத்திக்கோங்க. நிறுத்துறேன்டி. மொத்தமும் உன் பேச்சை நிறுத்துறேன்டி. அண்ணா, இது தப்புன்னு அநியாயமா பிரியாவை இப்படி கொன்னுட்டேனே. எப்படின்னா இது இப்படி என்ன பண்ண? எல்லாரையும் என்னென்ன பண்ண சொல்லுன்னு தப்புன்னு. எனக்கு யாரு எதிரா வந்தாலும் போதும், உங்களையும் நான் கொல்லுவேன். தப்பு பண்ணாத அண்ணே. இல்ல இல்ல, இத நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன். அண்ணே, சொன்னா கேட்க மாட்டேன். அண்ணா விடு, விடுனே. போ உள்ள. அண்ணா விடு. வேலை முடியற வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். அண்ணா, நீ செய்யறது தப்புனே. விடுனே. அண்ணா, அண்ணா சொல்றத கேளுனே. டேய், ஏழுமலை வட்டி கொடுத்தானடா? அண்ணே, அவன் வட்டியும் கொடுத்துட்டான், வட்டியோட சேர்த்து அசலும் கொடுத்துட்டானே. யார கேட்டு அசல வாங்கின? டேய் டேய், வட்டி 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 மட்டும் தாண்டா வாங்கணும். அசல எப்ப வாங்கணும்னு நான் தாண்டா முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ண கூடாது. டேய், கொடைய ஒழுங்கா புடுறா. அண்ணா, ஒழுங்கா தானே பிடிக்கிறேன். அது எனக்கு தெரியாதா? எங்க போனா என் தடி பசங்க? அண்ணா வணக்கம். எங்கடா போனீங்க? அண்ணா, வட்டி வாங்க தானே போனேன். டேய், அண்ணே, வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்கல்ல? எல்லாரும் கரெக்டா கொடுத்துட்டாங்கண்ணே. நம்ம மேல எப்போதும் ஒரு பயம் இருக்கணும். பின்ன இருக்காதண்ணே. அண்ணே, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சுண்ணே. என்னடா மிஸ்டேக்கு? அது ஒண்ணும் இல்லண்ணே. துபாய் போனான்ல அந்த செல்வி புருஷன், அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டானே. ஐயோ ஐயோ, டே டேய், யாருக்கிட்ட அசல வாங்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கிட்ட போய் வாங்கிருக்கீங்களடா. டேய், வட்டி மேல வட்டி போட்டு அந்த குட்டிய பிக்கப் பண்ணலான்னு பார்த்தனேடா. பாவிங்களா, கெடுத்துட்டீங்களடா. அவன் புருஷன் துபாயில இருந்து பணத்தை அனுப்பிட்டான், அதான் அசல் வட்டியும் கொடுத்துட்டா. காளமாடு வாங்கி சுத்திக்கிட்டு இருந்தான். நான் அப்பவே அவளை பிக்கப் பண்ணிருக்கணும். சரி, போயிட்டு போகட்டும், நான் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இப்ப என்னடானா, அவன் அடிக்கடி பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கானாடா துபாயில இருந்து. இப்ப எப்படி அவளை பிக்கப் பண்றது? இதை விட கூடாதுடா. டேய், போன குடுறா, போன குடுறா, குடுறா. என்ன இந்த வட்டிக்கார ஆறுமுகம் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. அத்தை, இப்பதான் அத்தை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அசலும் வட்டியும் கொடுத்துட்டு வந்தேன். பேசி பேசி என்ன சொல்றான்னு பாப்போம். என்னன்னே தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கண்ணா. என்னம்மா செல்வி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்னா. அசலை கொடுத்துட்ட, வட்டியை எவன் கொடுக்கறது? இப்பதானே நான் அசலும் வட்டியும் கொடுத்துட்டு வந்தேன். அண்ணா, இப்ப போயிட்டு வட்டி பாக்கி இருக்குன்னு சொல்றீங்களேண்ணா, இதெல்லாம் அநியாயமா தெரியலையாண்ணா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இப்ப நான் உன் வீட்டுக்கு வர்றேன். வட்டிய தர்ற. வட்டிய தரலன்னு வச்சுக்கயே. அண்ணே 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 டேய் போலாமாடா செல்வி வீட்டுக்கு? வாங்கடா. அத்தை பாத்து இறங்குங்க அத்தை. பாத்து. பார்த்து போமா. செல்வி, அத்தை என்னம்மா துணியெல்லாம் இங்க வச்சுட்டு நீ பாட்டுட்டு போற? இந்தா இதையும் எடுத்துட்டு போய் தவ. இதோ வரேன் அத்தை. வா. என்ன செல்வி, வீட்டை நல்லா பூட்டிட்டு போயிட்ட போலக்கு. குடும்பமே இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு. ஏம்மா அசலை குடுத்தியே, வட்டிய குடுத்தியா? அண்ணே நான் கொடுத்துட்டேனே. அதான் அசலும் வட்டியும் கொடுத்துட்டோமே. இதுக்கு மேல என்னப்பா வட்டி? எங்க குடுத்தீங்க? என் மவனே துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புறான். வட்டியா முதல்ல கொடுத்தது இப்படி இல்லைன்னு சொல்றேப்பா. இதெல்லாம் நியாயமா? இந்த பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் வட்டி வரல. எனக்கு இப்பவே இங்கேயே வட்டி வரணும். அண்ணே இப்படி எல்லாம் பண்ணி அநியாயம் பண்ணாதீங்க அண்ணே. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. வட்டி வரணும். வா. அப்பா, விடுப்பா அவளை. என் மருமகளை போயா. விடுப்பா. எனக்கு வட்டி வந்தாகணும். ஐயோ எப்பா, எப்பா, அநியாயம் விடுப்பா. பண்றானே, இதை கேட்க யாரும் இல்லையா? ஏய், யாரா நீ ஹீரோ மாதிரி வந்து நிக்கிற? எனக்கு வட்டி கொடுக்கணும். நீ குடுப்பியா? ஏப்பா வட்டியை முதல்ல இருந்தா கொடுத்துட்டோமேப்பா. வட்டிக்கு கொடுத்தா தப்பு. மகாராசா. ஏய், வாங்கடா வாங்கடா ஓடுடா. ஏய், என்னால விட மாட்டேன். ஏய், உடைய குடுடா. வென்று. சீக்கிரம் போடா. ஏய், வாங்கடா. ஏய், இப்ப வாடா. வா, வாடா. வாடா, வா. உன்னை என்ன பண்றேன் பாறா. வாடா. ஏய், வாடா வாடா. வாடா. கொன்னே போட்டுடா. வாடா. வாடா வாடா. ஏய், வாடா. வாடா. வாடா வாடா. வாடா. ஏய். ஏய், தம்மா வாடா. வாங்கடா. ஏய், வாங்கடா. வாங்க. விடக்கூடாதா. அப்பா, ஐயோ. ஏப்பா, ராசா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகலைங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருமா, இனிமே ஜென்மத்துக்கும் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டான் அவன். ரொம்ப நன்றிண்ணே. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்துட்டு இருந்தேனே நானு. வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களே, அவங்க எந்த கவலையும் இல்லாத இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமாம்மா? உன்ன மாதிரி மனைவி அமைஞ்சதுனால தாம்மா. கஷ்டப்படுறவங்க எல்லாருமே யாருக்காகமா கஷ்டப்படுறாங்க? அதை உணர்ந்திருக்கியே.
அது போதுமா? உங்க மருமக உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களாமா? என் மக கூட அப்படி பாத்துக்க மாட்டா. என் மருமக ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. எந்த குறையும் இல்லாம அவ்வளோ நல்லா பாத்துக்கிறா. அம்மா, தங்கச்சி, என்னைக்கு இருந்தாலும் இந்த அண்ணனை கூப்பிடுமா. நீ எதுக்கு கவலைப்படாது.